அனிமினேஷன் வீடியோலாம் இஸ்லாமிய கொள்கை விளக்குற விதத்தில் செய்கிறாங்கல்ல, அது மார்க்கத்தின் நிலைப்பாடு உள்ளதா? இஸ்லாமிய மார்க்கத்தில் உருவம் தொடர்பாக கடுமையான எச்சரிக்கைகளை அல்லாஹ்வுடைய தூதரவங்க நமக்கு சொல்லி காட்டுறாங்க. யார் ஒரு உருவத்தை வடிக்கிறாங்களோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த உருவத்திற்கு நாளை மறுமையில் உயிர் கொடுத்து அவர் வடித்த அந்த உருவம் உயிர் பெற்று அந்த உருவத்தை வரைந்தவரை வேதனை செய்யும், அந்த உருவத்தை வடித்தவரை வேதனை செய்யும் என்று அல்லாஹ்வுடைய தூதரவங்க சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி யாருடைய வீட்டில் உருவப்படம் இருக்கிறதோ அந்த வீடுகளுக்குள்ள மலக்குமார்கள் அருளை கொண்டு வரும் வானவர்கள் நுழைய மாட்டாங்க என்று அல்லாஹ்வுடைய தூதரவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீட்டுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விருந்துக்காக வேண்டி ஒரு உணவுக்காக வேண்டி செல்லும் பொழுது வாசலில் திரைசீலை இருக்கிறத பார்க்குறாங்க, அப்படியே ரிட்டர்ன் ஆயிடுறாங்க. ஏன் எதனால் நீங்கள் வந்துட்டு போயிட்டீங்களே, வீட்டுக்குள்ளே வரலையே, விருந்துக்கு பங்கேற்கலையே என்று கேட்கும் பொழுது அப்போ அல்லாஹ்வுடைய தூதரவங்க அதைத்தான் சொல்கிறாங்க. உருவம் இருக்கக்கூடிய வீடுகளில் அருளை கொண்டு வரும் மாணவர்கள் வரமாட்டாங்க, நான் மட்டும் எப்படி வருவேன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரவங்க அதை தெளிவுபடுத்துவதை பார்க்கிறோம். இப்படி எண்ணற்ற ஆதாரங்கள் உருவம் வடிப்பதையும் உருவம் நாம் வைத்திருப்பதையும் மார்க்கம் மிக கடுமையாக நமக்கு சொல்லி காட்டுகிறது. அந்த அடிப்படையில் இவ்வளவு கடுமையாக எச்சரிக்கையாக இருக்கணும்னு மார்க்கத்தில் நமக்கு இந்த உருவம் தொடர்பாக சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், இந்த அனிமேஷன் வீடியோக்கெல்லாம் நம்ம வீட்டில் ப்ளே பண்ணுறோம் அல்லது அதை உருவாக்குறாங்க, நாமளே அதை ஷேர் பண்ணுற மாதிரி நல்ல கருத்துக்கள்னு சொல்லி நம்ம ஷேர் பண்ணுற மாதிரி தான் வருது. இதெல்லாம் எப்படி அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெருடல், ஒரு சந்தேகம் வருவதற்கு அது ஒரு காரணமாக இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தில் பொறுத்த வரைக்கும் தடைகளை பொறுத்த வரைக்கும் இரண்டு விதமாக இருக்கும். என்ன தடை அப்படின்னா, ஒரு தடை முற்றிலும் முழுவதுமான தடை, அதை யாரும் செய்யக்கூடாது, எப்பவும் செய்யக்கூடாது, எங்கேயும் செய்யக்கூடாது என்று ஒட்டுமொத்தமாக மார்க்கம் தடுத்திருக்கும். அப்படி முழுவதுமாக தடுக்கப்பட்ட தடைக்குரிய காரியம் ஒன்று இருக்கும்னா அதை யாரும் எப்பவும் எங்கேயும் செய்யக்கூடாது. மது எப்போவுமே ஹராம், ஆணுக்கு மட்டும் ஹராம், பெண்ணுக்கு மட்டும் ஹலால் அப்படின்லாம் இல்லை. பெண்ணுக்கு மட்டும் ஹராம், ஆணுக்கு மட்டும் ஹலால் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. காலையில் மட்டும்தான் ஹராம், இரவுல ஹலால் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. எப்போவுமே ஹராம், எல்லோருக்குமே ஹலால், எல்லோருக்குமே ஹராம். இப்படி மார்க்கத்தில் ஒட்டுமொத்தமாக தடுக்கப்பட்ட தடைகள் இருக்கும். சில தடைகள் இருக்கும் சில சந்தர்ப்பங்களில் அல்லது சில நபர்களுக்கு சில சூழ்நிலையில் சில நேரத்தில் தடை என்று இருக்கும். அந்த தடை அந்தந்த வரையறைக்குட்பட்டுத்தான் அந்த தடையை நம்ம கடைபிடிக்க முடியும். டோட்டலாகவே அது ஹராம்னு என்ன செய்ய முடியாது, அதை புறம் தள்ளிவிட முடியாது. உதாரணத்திற்கு தங்கம் அணிவது பெண்களுக்கு ஹலால், ஆண்கள் அணியலாமா? ஆண்கள் அணிய முடியாது, ஹராம். அதுக்காக தங்க காயினை பாக்கெட்டில் வச்சுருக்க கூடாதா? ஏதோ கடைக்கு போகிறோம் வாங்கிட்டு போகிறோம், அல்லது நகையே என்ன செய்கிறோம் கடையிலேருந்து வாங்கிட்டு போகிறோம், தங்கத்தை தொற்றாத ஹராம்னு இப்படியே காத்துலையா கம்பி போட்டு தூக்கிட்டு போக முடியும்? அணியறதுக்கு தான் ஹராம். அப்போ தங்கம் அணிவதற்கு ஆண்களுக்கு ஹராம், பெண்களுக்கு ஹலால், அனுமதி இருக்கு. டோட்டலாக ஹராம் என்ற நிலையில் இல்லை. அதே மாதிரி தான் இந்த உருவம் என்பது முற்றுள் முழுவதுமாக மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஹராம் என்ற நிலையில் அல்ல. அதில் சில அனுமதிகள் நமக்கு இருக்கிறது. அந்த அனுமதிகளின் அடிப்படையில் அந்த உருவம் பொறிக்கப்பட்ட விஷயங்களை நாம் கையாண்டோம் என்று சொன்னால் அது மார்க்க அடிப்படையில் பிழையாகாது. அது எப்படி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுக்கு போனாங்களா, போகும்போது வாசலில் திரைசீலை தொங்குனதை பார்த்தாங்களா, அதில் உருவம் இருக்குன்னு விலகி வந்துட்டாங்க. அதுக்கு காரணத்தை சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்கும்போது அதை கிழிச்சு தலையணையாவோ அல்லது கால்மிதியாவோ பயன்படுத்திக்கிங்கன்னு ரசூலுல்லாஹ் வழிகாட்டுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அதை கிழிச்சு தலையணையாக பயன்படுத்துகிறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தொங்க விடப்பட்ட அந்த திரைசீலையை தலையணையாக மாற்றி வைக்கிறாங்க. வேறொரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. வரும்பொழுது தலையணையில் சாஞ்சிருக்கிறாங்க. எந்த தலையணை? அவங்க அந்த திரைசீலையை வச்சு உருவாக்குனாங்கல்ல தலையணை, அந்த தலையணையில் தான் என்ன செய்கிறாங்க, சாஞ்சிருக்கிறாங்க. அந்த ஹதீஸ்ல அப்படியே வருது. அப்படி வரும்பொழுது அதில் வார்த்தை வருகிறது, ஃபீஹி சூரத்துன், அந்த தலையணையில் உருவம் இருந்தது என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்க சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கணும். இப்போ உருவம் திரைசீலையாக இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டை விட்டு விலகி போயிட்டாங்க, உள்ளே வரலை. அதை கிழிச்சு தலையணையாக மாற்றினதுக்கப்புறம் அதுலேயே சாஞ்சி உட்கார்ந்துருக்கிறாங்க. அதில் உருவம் இருக்கு. இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், உருவம்னு சொன்னால் வேற ஏதோ ஒரு உள்ளுக்குள்ளே தலையணையை போட்டு கட்டி அதை ஒரு தலையணை ஆக்கியிருப்பாங்களோன்னா அப்படி கிடையாது. அதில் உருவம் இருக்குன்னு வருது. அப்போனா உருவம் தெரிகிற வகையில் தான்
அந்த தலையணை எரிஞ்சிருக்கு. அப்போ மேல் கவராக இருக்கிற வகையில தான் அந்த தலைவணையை அந்த அந்த திரை சிலையை மாற்றிருக்கிறாங்க. சரி, அப்பவும் கூட ஒரு டவுட் வரலாம். என்ன டவுட்னா, அதை நாராக கிழிச்சு அப்படி செவஞ்சிருக்கிற வடிவத்தில் அதை பேக் பண்ணி ஒரு தலையணை கவராக உருவாக்கியிருப்பாங்க. ஆனால் அப்படி இல்லை. சூரத் அப்படிங்கிற வார்த்தை முழு வடிவத்துக்கு தான் குறிக்கும். அப்போ அங்கே முழு வடிவத்தோடு தான் அந்த உருவம் அந்த தலையனுடைய கவரில் இருந்துச்சு. அப்போ தலையணையினுடைய அந்த கவரில் அந்த முழு உருவம் பொறிக்கப்பட்டு இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கண்டிக்கலை, அதை எச்சரிக்கலை. அதிலேயே என்ன செய்கிறாங்க, சாய்ந்து அமர்ந்து இருக்கிறாங்க. அப்போ இதுலேருந்து என்ன விளங்குது, உருவம் என்பது மார்க்கத்தில் அது மதிப்பு கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும்னு சொன்னால் தப்பு. ஒரு மதிப்பற்ற வகையில் ஒரு கால் மிதியாக பயன்படுத்துகிறோம், மிதிச்சுக்கிட்டு வருவோம். ஒரு பெட்ஷீட்டாக அதிலே பிறந்து விடுவோம், தூக்கி அழுக்குனா தூக்கி கசக்கி தூக்கி போடுவோம், கிழிச்சி போயிடுச்சுன்னா தூக்கி போட்டு வேற மாற்றுவோம். அதுக்கு ஒரு மதிப்பு கொடுக்க மாட்டோம். இப்படியாக ஒரு காட்சிப்படுத்தக்கூடியதாக இல்லாமல், ஒரு மதிப்பு கொடுக்கக்கூடிய வகையில் இல்லாமல் ஒரு உருவத்தை நம்ம கையாள்வோம், வைத்திருப்போம் அப்படின்னு சொன்னால் மார்க் அடிப்படையில் அது தவறு இல்லை. இப்போ இதில் ஒரு டவுட் வரலாம். என்ன டவுட்னா, இல்லை உருவம்னு சொன்னால் அதில் மற்ற உருவங்கள் இருந்திருக்கலாம், அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தலையணையாக பயன்படுத்தும் போது அனுமதிச்சிருக்கலாம். உயிருள்ள பொருளை அடிப்படையாக கொண்டு ஒரு உருவம் உருவாக்கப்படுதுன்னா அந்த உருவம் கூடுமா? அதை மாடலாக வச்சு, உயிருள்ள பொருளை மாடலாக வச்சு உருவாக்கக்கூடிய அந்த உருவங்கள் கூடுமா அப்படின்னு கேட்டால், அதுவும் சில பயன்பாட்டிற்காக மார்க்கத்தில் விதிவிலக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வேறு ஆதாரங்கள் மூலமாக பார்க்கலாம். எப்படி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சந்திக்க வர்றாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் வரும் பொழுது அவங்க தன்னுடைய தோழிகளோடு அமர்ந்து விளையாடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பொருள் இருக்கு. அந்த பொருளுக்கு மேலே திரைசீலை போட்டு ஒரு துணி போட்டு மூடப்பட்டிருக்கு. இவங்க கிராஸ் பண்ணும்போது காற்றுல அப்படியே அந்த துணி பறந்துருச்சு. ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க, என்ன இது குதிரை பொம்மை, குதிரைக்கு ரெக்கையெல்லாம் இருக்க அப்படின்னு கிண்டலாக கேட்குறாங்க. ஏன் சுலைமான் நபி அவங்களுடைய குதிரைக்கு ரெக்கை இருக்குன்னு நீங்கள் கேள்விப்படலையோ அப்படின்னு அவங்க கவுண்டர் கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ் சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க குதிரை பொம்மையை, உயிருள்ள ஒரு பொருளை மாடலாக வைத்து உருவாக்கப்பட்ட ஒரு குதிரை பொம்மையை வச்சு விளையாடுறாங்க. ரசூலுல்லாஹ் அதை பார்த்துட்டு சிரித்து கடந்துட்டு போகிறாங்க. அதை கண்டிக்கலை, அதை தடுக்கலை, அதை ஆமோதிக்கிற விதமாக அது எந்த விதமான தடையையும் சொல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க கடந்து போகக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஏன்னா அது ஒரு விளையாட்டாக, ஒரு விளையாட்டிற்காக வேண்டி அவங்க அதை பயன்படுத்துகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை என்ன செய்யலை, பொருட்படுத்தலை அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த செய்தியை வைத்துக்கொண்டு ஒரு உயிருள்ள ஒரு பொருளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு பொம்மையாக இருந்தாலும் கூட அதை மதிப்பில்லாமல் கல்விக்காக, குழந்தைகளின் விளையாட்டிற்காக அந்த உருவங்களை நாம் கையாள்வோம்னு சொன்னால் அது மார்க் அடிப்படையில் தவறு கிடையாது. பொம்மை வச்சிருந்தது தப்பு இல்லைன்னா, பொம்மை என்ன காத்துல வந்து விழுவும், திடீர்னா உருவாகி வரும், செய்யணும், செஞ்சுத்தான் பொம்மையை வச்சிருக்க முடியும். வைத்திருப்பது தவறு இல்லை என்று வரும் பொழுது அந்த நோக்கத்திற்காக அந்த உருவங்களை வடிப்பது என்பது தவறில்லை. கல்விக்காக, பிள்ளைகளின் விளையாட்டிற்காக வேண்டி ஒரு உருவங்களை நம்ம அமைப்போம்னு சொன்னால் அது மார்க் அடிப்படையில் என்ன செய்யாது, தவறு என்பது வராது. எப்போ தவறாகும், அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து, அதற்கு ஒரு மதிப்பு கொடுத்து, அதை ஒரு காட்சிப்படுத்தி அந்த உருவங்களை எப்போ நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறோமோ அப்போ அது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதாக ஆகிவிடும். அது மார்க் அடிப்படையில் மாணவர்கள், அருளை கொண்டு வரும் மாணவர்கள் நம்மை விட்டு விலகிச் செல்வதற்கு ஒரு காரணமாக அமைந்துவிடும். எனவே உருவம் என்பது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருந்தாலும் அதில் சில விதிவிலக்குகளாக அல்லாஹ்வுடைய தூதரவங்க இது மாதிரியான விதிவிலக்குகள் நமக்கு சொல்லித்தர்றாங்க அப்படிங்கிறது அந்த செய்திகளின் மூலம் விளங்க முடிகிறது. அந்த அடிப்படையில் அனிமேஷன் வீடியோ அப்படிங்கிறது ஒரு கல்விக்காக, ஒரு நல்ல நோக்கத்திற்காக, அந்த செய்தியை கொண்டு போய் சேர்ப்பதற்காக அது வடிவமைக்கப்படும்னு சொன்னால் அது மார்க் அடிப்படையில் என்ன இல்லை, பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது இதற்கான பதிலாக சொல்லுங்கள்.